வாங்கி தாரே பத்தாண்டி நான் இன்னும் தாரே ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது பீரோ திறந்துக்குச்சு நான் என்ன பண்றது லாக்கர் சாவி அடியில கிடக்கு அவரு ஐயோ அப்படி நான் பார்க்காதியே நான் என்ன கண்ணி எலியில கப்பு கலடல கோன் பால் வச்சுலாம் மாத்தாம கிடக்கு நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் என்ன மாமா அப்படி இது பண்ணி பேசாம இருங்க கல்யாணம் பண்ணி 3 உள்ள வந்துருச்சு என் புருஷன் இப்ப போய் நீ சந்தேகப்படுறேன் பாய் பையன் 3வது புள்ள அவனுக்கு பிறக்கலைங்கிறாயா பாய் பையன் பட்டு கிடப்பேன் இந்த சாமி மேல சந்தன மாரியம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் 3வது புள்ள அவனுக்கு பிறக்கலைங்கிறாயா சத்தியமா 3வது புள்ள அவனுக்கு தான் பிறந்துச்சு மத்த 2 பிள்ளைதான் வேற ஆளுக்கு பிறந்துச்சு போய் என்னை சந்தேகப்படலாமா ராஜசேகருக்கு 2 புள்ள புள்ள 2 புள்ள பொண்டாட்டி தான் எத்தனைன்னு தெரியல இந்த வீடியோவில் அதெல்லாம் கட் பண்ணிடுங்க அவருக்கு பொண்டாட்டி புதுக்கோட்டையில் மணப்பாறையில் ஒன்று வச்சுருந்தா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மணப்பாறையில் வச்சுருந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்கிறேன் நான் அப்படியா சொல்கிறேன் அப்புறம் வருத்தப்பட்டு அப்புறம் சந்தேகப்படுறேன்னு சொல்லி அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஆமாம் முடிஞ்சு அது டைவர்ஸ் பண்ணி நீங்கள் போங்க ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ரெஸ்ட்டு 12 மணிக்கெலாம் நாரதரை விட்டுறணும்னு சொல்லிட்டார் அண்ணே ஆமாம் கிளம்பு ஆமாம் 12 மணி 12 மணி கணக்கு அவரு என்னடி என்ன கலரு தூக்குடி பாப்போம் உன்னை தூக்குனா எதை தூக்கி காட்டுறேன் இதை தூக்கி காட்டுறேன் எப்படி எப்படியா சும்மா இலவச திரைப்படம் தொப்புளத்தை காட்டுறீங்க எதுக்கு மாமா பம்பரம் தான் விட்டுடனு அதுக்காக இத்தனை மாமா உட்கார்ந்திருக்காங்க எந்த மாமா பம்பரம் விட சொல்ற எந்த மாமாவுக்கு பம்பரம் சுத்த தெரியுதே விட்டு போகட்டும் அப்ப சுத்த தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப இருக்க நிலைமையில சுத்தினாங்கன்னா கிரிட்டு இங்கிட்டு மல்லாக்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் அப்ப யாருக்குமே பம்பரம் சுத்த தெரியாதுங்கறியா அது போயிட்டு போகுது சரி உனக்கு கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா ஏடி நான் பண்ணுனா நான் ஏன்டி இங்க வர்றேன் நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் என்ன வருத்தம் உனக்கு உன் வருத்தத்தை என்கிட்ட சொல்லு இப்பதான் சொன்னேன் நான் சரி பண்ணி வைக்கிறேன் வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணிட்டேன் அடி பாவி அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தொங்குதா உனக்கு இல்லடி தாலி தொங்குதா நல்ல வேலை மொட்டையா கேட்காத அப்புறம் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன்ல அப்புறம் ஒரு எங்க அப்பா தான் சொன்னாரு கன்னி பொண்ணு தனியா இருக்க கூடாது கல்யாணம் பண்ணிட்டாலே கன்னி பொண்ணு கிடையாது சரி புரியுதா இன்னமும் கன்னி பொண்ணுன்னு அர்த்தமா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னாரு சரி யாரு பண்ணு ஒரு 2வது மாப்பிள்ளையா சரி அவன் இந்த பாம்பாட்டியா என்னாட்டி மகுடி வச்சு ஊதி வித்த காமிப்பால அவனா அப்ப பாம்ப கண்டா ஆட்ட ஆரம்பிச்சிருவானே இவன் எப்படிப்பா காப்பாத்துவேன் வீதிக்கு வீதி பாம்பாட்டியாவது உன்னை காப்பாத்திருவேன் அப்படின்னாரு அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுதியா அவன் பாம்பை கூட கண்ணுல காமிக்கல ஏடி பாம்பே கண்ணுல காட்டலையா நானே வெக்கத்தை விட்டு கேட்டு நல்லா இருப்பேன் இந்த பாம்பனாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு பாம்பு காட்டினானா அவன் சொன்னா ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனா தான் கிளம்புண்டேன் சரி விடியோடியா நானும் வாய வச்சு ஊதுன்னு ஊதுறேன் மகுடியிலதான் அவன் பாம்பு எழுந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல பாத்தேன் காலைல அந்த அளவுக்கு ஊதிருக்கியா நீ மளிகை கடை திறந்துருந்துச்சு காலையில சரி நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து அவன் பாம்பு மண்டே முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு பாம்பாட்டி க்ளோஸ் சரி நம்ம வந்துட்டோம் சரி அம்மா வரணும் 3வது மாப்பிள்ளை பார்க்கலையா 3வது மாப்பிள்ளை பார்க்கலையா வரட்டும் 3வது மாப்பிள்ளை வரட்டும் தான் வந்துட்டாங்க அவங்க வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை மனசு மயங்கும் மசிர புடுங்கும் பேசாம இருப்ப ஆமா 3வது மாப்பிள்ளை ஒருத்தர் வந்தாரு எங்க இருக்காரு அவன் பெட்ரோல் பங்க்ல என்கிட்ட காட்டி அவர் நான் பாக்குறேன் அவன் பெட்ரோல் பங்க்ல வேலை ஆக்குறான்னாங்க நான் வேணான்ட்டேன் ஏன் வேண்டான்ட்ட அவன் பாட்டுக்கு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி எடுத்து உள்ள விட்டு 1/2 லிட்டர் போடவா 2 லிட்டர் போடவான்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அது தேவையாது ஓஹோ ஏண்டி அப்ப உனக்கு பாக்குற வர்ற மாப்பிள்ள எல்லாம் சரியில்லையா எனக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறியா இந்த எங்க அண்ணே எந்த அண்ணே இந்த யாரு நம்பியார் மாதிரி உட்கார்ந்திருக்கு யார காட்ரி அழகாரி கூட பிறந்த வயசுட்டுக்காரங்களா எங்க அண்ணே நான் உனக்கு மாமான்னா எங்க அண்ணே உனக்கு மாமா அவர் பிறந்த பொறப்புடி ஏய் கூட பிறந்தவன் பிறந்த பொறப்பு எனக்கு அழகேசனுக்கு இந்த ராஜசேகருக்குலாம் கூட பிறந்த பொறப்பு அப்ப எனக்கு குழந்தை மாமா குழந்தனார் சரி அம்மா கூப்பிடலாமா வாங்கம்மா வரலடி பத்துருவா இந்த மாதிரி ஒரு மார்க்கமா தான் இருக்கு இது என்ன பெருசா இருக்கு வச்சதா அப்ப எதுவுமே ஒரிஜினல் கிடையாதா என்னடி மிருதங்கார் உன்னை இப்படி பேசுறாரு உனக்கு மிருதங்காருக்கு என்ன தொடர்பு இருக்கு நல்ல தொடர்பா நல்ல தொடர்பு தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாட்டி இன்னைக்கு தொடர்பு நடந்திருக்கு இங்க பாத்திரி அவர் எதை வச்சு அடிக்கிறாரு பாத்தியா உடனே வச்சு அடிச்சுட்டு போயிருவாரு
ஆமா. வணக்கம்மா. வணக்கம்மா. அவங்க யாரு? சரி, எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வந்தாச்சு. இதான் பாசனம் நந்தவனம். எங்க பார்த்தாலும் வண்ண மலர்கள் பூத்து பூத்து கொடுக்கின்றன. அதனால நந்தவனத்தை வர்ணிச்சுட்டு பறவைகளை வரட்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஆளோடு சொல்லிட்டு அப்பா பறவை அப்படித்தான் வரட்ட சொன்னார். சுந்தரமான சோலை சிங்காரமோ ஒரே ஒரு ஆளோலம் 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 சிச்சலிகள் காக்கைகளா செமருந்து கூட்டங்களா காவலை ரொம்ப கண்ணுங்கிறதா பார்க்கணும். நம்ம அதோட ரொம்ப முக்கியமான இடம் வேள்வி மலைச்சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். அப்படி யாரேனும் வருகை தந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு அம்மா